ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக ஒரு ராகி ரவா தோசை தாங்க செய்ய போகிறோம். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதுக்கு நான் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேங்க. நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. இதே கப்பில் பாதி ரவையும் பாதி அரிசி மாவும் எடுத்துக்கலாங்க. மொத்தம் 2 கப் ஆகுது. இந்த மெஷர்மெண்ட்டில் போடுங்க. தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 4 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. தேவைப்பட்டால் இன்னொரு கப்பு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருந்தால் தான் இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூனு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தோசை தவா வச்சுக்கலாங்க. நான் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதே போர்ஷனில் ராகிக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு கோதுமை ரவா தோசை சுடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஊற்றுறப்ப மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. லைட்டாக இந்த மாதிரி ஓட்டையாக வரணுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகணுங்க. இது சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராகிங்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்குறப்பவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியுது. நான் அடுத்த தோசை ஊற்றுறேங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோ கேப்பாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் கிறிஸ்பி ஆயிரும். திருப்பி போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான இந்த கிறிஸ்பியான ராகி ரவா தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாயாத்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.